பஸ்ஸில் எல்லாரும் ஏறுவான். ஒரே சண்டை. நீங்கள் தென் மாவட்டங்கள் அதெல்லாம் போயிடுச்சு இப்போ. அதாவது உலகத்தில் மொத்தம் எத்தனை கெட்ட வார்த்தை இருக்குதுன்னு அங்கே போனீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் டிசைனாக ஒரு டசன் கெட்ட வார்த்தை பேசுவான் பஸ்ஸில் ஏற்றனா. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் உட்கார்றவன் மேலே அவ்வளோ கெட்ட வார்த்தை. எல்லாம் ஏறி அப்படி ஜாலியாக ஒரே சண்டை சச்சரவு. ஒரு பொண்ணு நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பாள். அவளுக்கு யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க பக்கத்தில் உட்கார்றதுக்கு. டக்குன்னு அவளுக்கு பிரசவ வலி வந்துடும். பஸ் நிறுத்திடுவான். ஒரு புளிய மரத்தடியில் டிரைவர் நிறுத்துவான். பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் கீழே இறங்கிடுவாங்க. இறங்கி போனால் ஒரு 2 பேர் வேட்டி அவுத்துருவான். அப்படி திறக்கட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் குழந்தை பிறந்துடும் பொண்ணுக்கு. குழந்தை பிறந்தோடனே அது வரல எல்லாரும் எழுச்சி பவ்யமாக இருப்பான். வேட்டி அவுத்து கொடுப்பான். ஒருத்தன் ஓடி போய் தண்ணி எடுத்து. எல்லா மனிதர்களும் ஈரமுள்ள மனிதர்களாக மாறி விடுவார்கள். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறவங்களா, இவ்வளோ சண்டை போட்டவங்களா, இவங்க எல்லாம் வேற மனுஷனாக மாறி உற்சாகமாக அன்பாக பிரியமாக மாறி விடுவார்கள். கண்டக்டர் ஒரு விசில் கொடுப்பாரு. எல்லாம் மறுபடியும் ஏறி மேலே பஸ்ஸில் ஓடி வருவான். ஏறி வந்தோடனே ஒருத்தன் பார்த்து சொல்லுவாங்க, உட்கால ஓடி நான் உட்காந்து இடண்டா தின்னுவான். மறுபடியும் கெட்ட வார்த்தை ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா, மனிதர்கள் தங்கள் இயல்பில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது கெட்ட வார்த்தை பேசலாம். எப்பொழுது வேணுமோ அப்போ சக மனுஷனை அனுமதிக்க மாட்டான். எப்பொழுது வேண்டுமோ அப்போ ஈரம் கசிக்கிற மனிதனாக மாறுகிறான். இவ்வளோதான். இதுதான் சார் லிட்ரேச்சர். முடிச்சுட்டான். இன்னும் ஒரு கதை சொல்லி முடிக்கிட்டான். இன்னும் ஒரே ஒரு கதை. ரைட், இதுதான் இந்த என்னுடைய தோழர் லட்சுமண பெருமாள்னு ஒருத்தருக்கார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கார். கதை என்னன்னா, ஐஸ் விற்கிறவனை இப்போ யாரையா பார்த்துக்கிறீங்களா? சமீபத்தில் இதெல்லாம் ஒரு கிராமத்துக்கு 4 பேரையாச்சும் நம்ம பார்ப்போம் ஐஸ் விற்கிறவன். இல்லை, ஏன் இல்லை, தேவாங்க எடுத்துன்னு வரவனை பார்த்துக்கிறீங்களா? குழந்தைய கொடுத்து தோஷம் கழிப்போம். இவர்கள் எல்லாம் இல்லாத நம்முடைய தெருக்கள் சுடுகாடுகள் மாதிரி மாறிடுச்சு. ஒரு ஐஸ் விற்கிறவனுக்கு மொத்தம் 7 பொண்ணு. 7வது பொண்ணு பேர் என்ன தெரியுமா? வேண்டாம், ஸ்டாப், எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்றாரு. அவரு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வேண்டான்னு பேர் வச்சுக்கிறான். போய் ஒரு நாள் ஐஸ் விற்கிறதுக்கு லீவ் போட்டு இடுக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போய், நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, மனுஷன் தோல்வி அடைஞ்சிட்டான்னா கடவுள்கிட்ட டைரெக்டாக பேசுவான். ஐயருக்கு யாருமே போய் வேணாம். ஏன் பிள்ளையார, நானும் 108 தேங்காய் உடைக்கிறேன், இன்னும் இந்த மாதிரி பண்ணிதான் என்னதான் நினச்சினுக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கமே வரமாட்டான்னு மிரட்டுவான். அந்த மாதிரி போய் இடுக்கன்பில்ல அந்த மாரியம்மன்ட்ட போய் இவன் பேசுவான். என்ன உனக்கு பண்ண, நான் 7 பொம்பளை பிள்ளையா கொடுக்குறேன், இது அடுத்தது ஆம்பளை பிள்ளைன்னு 7வது பண்ணிட்டேன், ஐஸ் வித்து 7 பிள்ளை எப்படி காப்பாற்றுது? நான் எல்லாம் பேசிட்டு துக்கம்லாம் சாமிகிட்ட மாற்றி கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவான். அங்கேருந்து சாத்தூருக்கு பஸ் ஏறுவான். பஸ்ஸில் நான் முதல் முறையாக லட்சுமண பெருமாள் எழுதி தான் படிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் துண்டு போட்டு கச்சி போட்டு இடம் பிடிப்பாங்கல்ல, அந்த பஸ்ஸில் ஒரு பொம்பளை குழந்தைய போட்டு இடம் பிடிக்கும். வழியிலேருந்து வெளி ஜன்னல்லேருந்து ஒரு குழந்தைய தூக்கி போடும். இவன் அள்ளிடுவான். பக்கத்தில் உட்காந்துக்கிறவன் என்னம்மான்வான், என் குழந்தை அங்கே இருக்கட்டும், அந்தாண்ட நான் இடம் பிடிச்சிக்கிறேன்னு. சரின்னு இவன் குழந்தைய தூக்கி பார்ப்பான். அதுவும் பொம்பளை குழந்தை. என்னடா இப்படி கிடைக்கிற குழந்தையும் பொம்பளை குழந்தையா கிடைக்குன்னு பத்திரமா வச்சுன்னு உட்காந்துப்பான். இப்போ அண்ணாண்ட அந்த அம்மா வரணும் இல்லை, வரவே இல்லை. பஸ் புறப்பட போது கண்டக்டர் விசில் அடிக்கிறாரு, யாருமே வரல. இவன் குழந்தைய தூக்கினேன், ஏமா குழந்தை யாருமா, குழந்தை யாருமே காணாம். உடனே ஒரு பொம்பளை சொல்லுது, புரியலையா உனக்கு? புரியல பாட்டு. இருக்கக்கூடிய மாரியம்மாவே அவ குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்றன்னு பார்க்கலான்னு உன்னை சோதிக்கிறாடா. புரியலையா அவனுக்கு? பாட்டி பேசாம போயிடு பாட்டி. அவன் மறுபடியும் எடுத்துன்னு போய் இருக்கக்கூடிய மாரியம்மட்ட வச்சு, இவ்வளோ விளையாட்டு விளையாடுற, ஒரு ஐஸ் விற்கிறவன்ட்டு அவன் உயரத்தை காமிப்ப, நான் என் துயரத்திலையும் பாவமாக வந்துக்கிறேன், ஒரு குழந்தைய குடிச்சு விளையாடுற, ஒரு ஈவிரக்கம் இல்லையா அவனுக்கு? எல்லாம் பேச ஒன்றும் நடக்கலை. குழந்தைய அங்கேயே விட்டுட்டு மறுபடியும் பஸ் ஏறிடலான்னு வரான். திரும்பி பார்த்தா ஒரு 4 நாய் ஓடுது. பதைச்சிட்றான். போய் குழந்தைய தூக்கின்னு என்ன ஆனாலும் ஆகட்டும், கடைசி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே கதவை தட்டுறான். பொண்டாட்டி கதவை திறக்கிறா. பார்க்குறா, ஒரு பெண் குழந்தையோடு நின்றுறான். அந்த காட்சி யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே 7 பொம்பளை குழந்தைங்க தூங்கினுக்குது வீட்டில். ஆமாம், அவன் பொண்டாட்டி பார்க்குறா. என்ன ஒன்றும் இல்லை,
இருக்கன்குடி மாரியம்மகிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன். யாரோ ஒரு பொம்பளை குழந்தைய கொடுத்துச்சு, திரும்பி வர்றதுக்குள்ளே போயிடுச்சு. நானும் என்னென்னவோ பண்ணேன், என்னை மன்னிச்சிடு. ஒரு எழுத்தாளர் என்பவன் மனிதர்களுக்கு எவ்வளவோ நம்பிக்கையை ஊட்டுகிறான் என்பதற்கு இந்த கதை தான் மிகச்சிறந்த கதை. அந்த அம்மா அந்த குழந்தைய வாங்கிக்கிறா, கொடு. வாங்கி அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்து சொல்கிறேன், ஐயோ இன்னும் 10 குழந்தைய தூக்கணும், நான் வளர்க்குறேன். நம்ம இருக்கக்கூடிய மாரியாத்தா நமக்கு கையையும் காலையும் நல்லபடியாக கொடுத்துக்கிறாயா. என்ன 7 குழந்தையோட 8வது குழந்தைய ராசாத்திய நான் வளர்த்து எடுக்கிறேன் என்று சொல்கிறார். நண்பர்களே, எழுத்தாளர்கள் இந்த நம்பிக்கையை மனிதர்களுக்கு உருவாக்குகிறார்கள்.